கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாதீர்கள், கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையின்படி வாழும் இருங்கள்னு சொல்லி வேலை சொல்லுவோம். அதே போல் பிதாக்கள், அப்பா அம்மாக்கள், உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காயப்படுத்தாதீங்க. பிதாக்களை பைபிள் சொல்லுது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க. நான் தான் பெற்றேன், நான் தான் எல்லாம் பண்ணேன், நான் தான் பார்த்தேன், நான் தான் எல்லாம் பண்ணேன், எல்லாம் அது செஞ்சுட்டு அதுக்காக உங்கள் பிள்ளைகளை என்ன பண்ண கோவப்படுத்தக்கூடாது. நியாயம் ஒன்று இருக்குது, பைபிள் சொல்லுகிறது. பிதாக்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில் கர்த்தருடைய காரியத்தை, ஏசப்பா காரியத்தை உங்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. அதில் மாறினா மட்டும் கோவப்படுங்க, அதில் மாறினா கோவப்படாதீங்க. அதுக்கு மட்டும் கோவப்படணும். கர்த்தருக்காக நீ வாழலையே, எல்லா அப்பா அம்மாவும் நினச்சிக்கோங்க, பிள்ளைகளை ஆண்டு வழியில் வாழ வைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுங்க. ஆண்டு வழியில் வாழ்கிற பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க. ஒன்று, ஆண்டு வழி விட்டு விலைக்கு போனால் அதை கண்டிக்கிறதுக்கு அப்பா அம்மாவுக்கு உரிமை இருக்குது. இந்த மாதிரி நாலேஜ், ஞானம், அறிவு, புத்தி, தெளிவெல்லாம் நம்ம ஆண்டு கேட்டு வாங்கிக்கணும். எனக்கு என் பிள்ளைங்க இருக்காங்க, நான் நினைப்பேன் என் பிள்ளைங்களை கோவப்படுத்தக்கூடாது. அதே இது என் பிள்ளைகளை சொல்லுவேன், நீங்கள் ஆண்டுக்குள் இருந்தால் நான் கோவப்பட மாட்டேன். ஆண்டுக்குள் பிரியமாக நீங்கள் வாழுங்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா அம்மாவும் சரி, பிதாக்களும் சரி, எபேசியர் 6:4 படி பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க. நான் பெற்ற பிள்ளை தானே சொல்லி இஷ்டத்துக்கு பாடுபடுத்தக்கூடாது. சரிங்களா? பிள்ளைகளே, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோவப்படுத்தாதீங்க. அப்பா அம்மாவும் பிள்ளைகளை புரிஞ்சு நடந்துக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இது அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் உங்களுக்கு உள்ள வசனம். ஸ்தோத்திரம். இதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம் கொண்டு வரும்.